என்ன அடிப்படை தேவை நம்ம பேசுறதுக்கு உரிமை இல்லையா? அது மாதிரி இடஒதுக்கீடுன்றது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதையே போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கும். அதை எனக்கு பெற்று தந்தது என் சாதி சங்கம் தான். தனி உரிமையா நான் பேசல. 108 சமூகங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தது என் சாதி சங்கம். அதனால எனக்கு சாதி சங்கம் ஓகே. நீங்க சொன்ன 108 சாதி இடஒதுக்கீடு நீங்க மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்றது அங்க இருக்கிறவங்கள ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் சாங்கிட்ட கேட்கலாம். எம்பிசின்ற இடஒதுக்கீடு எப்படி சார் கிடைச்சது? எனக்கு தெரியல. நீ சொல்லுங்க எப்படி கிடைச்சது? நீங்க சொல்லுங்க. உங்க சங்க போராடி கிடைச்சது. கலைஞர் ரொம்ப சாமர்த்தியமா அதை கொடுக்கறதா சொல்லி வன்னியருக்கு மட்டுமல்லாம மிகவும் குறிப்பிடத்தப்பட்டவர்கள் 108 சாதிகளை இணைக்கிறார். போராடினது பாமக, போராட்டத்தில் 21 பேர்களை இழந்தது பாமக. ஆனால் 108 சாதிகள் வாய்ப்பு உருவாக்க அப்ப 107 சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோமே, இந்த 107 சாதிக்காரன் செத்தானா? 21 பேர் என் சொந்தக்காரன் செத்தான். ஏன் ஜாதி பொம்பளைங்க தாலி அறுத்தா 1 லட்சம் பேர் சிறைக்கு போனோம். 107 பேருக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோமே, அதை பெருந்தன்மையோடு எந்த பத்திரிகையாவது பாராட்டினீங்களா? ஆனா அதை கேவலப்படுத்துகிறீங்களா?